சுடும் நிலவு சுடாத சூரியன் 31 திங்களன்று காலை அகிலனின் அலுவலக அறை கதவை திறந்து வேகமாக உள்ளே வந்தான் மித்ரன். அகிலன் போனில் தீவிரமான முக பாவனையுடன் பேசிக் கொண்டிருக்க அவன் எதிரே இருந்த சேரில் அமர்ந்தான். மித்ரன் பொறுமையில்லாமல் மேஜையில் இருந்த பேப்பர் வையிட்டை எடுத்து உருட்டுவதைப் பார்த்த அகிலன் போன் பேசிக் கொண்டே அவனது கையில் இருந்து அதை பிடுங்கி தன் மேஜை டிராவில் வைத்து மூடினான். போனை கீழே வைத்தவன், என்ன மித்ரன், காலையிலேயே இவ்வளவு டென்ஷனா இருக்கே எனக் கேட்டான். இப்போதான் கமிஷனரிடம் பேசிட்டு வந்தேன். சித்தார்த் அரெஸ்ட் வாரண்ட் பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியலே. நீ இன்னும் எதுவும் அவரிடம் அதைப் பத்தி சொல்லலை போலிருக்கு என குற்றம் சாட்டும் குரலில் சொன்னான். சம்யுவை 10 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். அவ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவுடன் சித்தார்த்துக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிடலாம் என்றான் அகிலன். உனக்குத் தெரியும் இல்லை, அவனைக் கைது பண்ண கமிஷனரிடம் பர்மிஷன் வாங்கணும் என கோபமாக கேட்டான். தெரியும்டா, அவன் அமெரிக்கன் சிட்டிசன். அவனைக் கைது பண்ணணும் என்றால் கமிஷனரிடம் அனுமதி வாங்கணும் என்று தெரியும் என சிரித்துக் கொண்டே சொன்னான். அவன் இன்னைக்கு நைட் ஊருக்கு கிளம்பறான் என்று தெரியுமில்லை. நாம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு சாதகமாயிடும். நாம அனுமதி வாங்க லேட்டாயிடுச்சுனா அவன் கிளம்பி போயிருவான் என கண்கள் அலைபாய சொன்னான். என்னை நம்பு மித்ரன், நான் இருக்கேன் இல்லை. அவனை நான் பார்த்துக்கிறேன் என சொன்னவனை எரிச்சலுடன் பார்த்தவன், அகில், இனிமே உன்னை நான் ஜென்மத்துக்கும் நம்பவே மாட்டேன்டா எனச் சொல்லிவிட்டு எழுந்து ஜன்னல் பக்கம் சென்று நின்று கொண்டான். ஏன் மித்ரன், நான் என்ன செஞ்சேன் என முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு அவனருகே சென்று நின்றான் அகிலன். கூடவே இருந்தியே, நீ செய்யற வேலையை பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா? முரளிதரன் மேல, எங்கப்பா மேல சந்தேகம் இருக்கு என்றே ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலே என ஆயாசத்துடன் கேட்டான் மித்ரன். மித்ரன், நல்லா யோசிச்சு பாரு. சம்யு கேஸை என்கிட்ட கொடுத்தவுடன் நான் அப்பவே உங்கிட்ட சொன்னேன். சசி வீட்டிலேயும் உங்க வீட்டிலேயும் போன் கால்களையும் இணையத்தையும் மானிட்டர் பண்றோம் என்று சொன்னேன். அப்படினா என்ன அர்த்தம்? அவங்களை நான் சந்தேகப்படுறேன் என்று தானே அர்த்தம் என அகிலன் பொறுமையாக கேட்டான். வெற்றிவேல் தாத்தா, ரவிகுமாரை பெயிலில் எடுத்தவுடன் அவங்க வீட்டையும் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சோம். அதிலேயும் ஒன்னும் பெரிசா தெரியலே. சம்யு சொல்றதை நான் நம்பாத மாதிரி காண்பிச்சிட்டாலும் சித்தார்த்தை நிஜமா சந்தேகப்பட்டேன். ஆனால் அவன் சென்னைக்கு வந்த பிறகு அவங்க தாத்தா வீட்டு நெட்வொர்க்கை எங்களால் கண்காணிக்க முடியலே. அவன் போன் நம்பர் தெரிஞ்சும் எங்களால் அதையும் ஹாக் பண்ண முடியலே. அவன் வந்த ஒரே நாளில் அவங்க வீட்டில் இருந்த எல்லா தொலைத்தொடர்பு சாதனங்களையும் செக்யூர், அதாவது ஊடுருவ முடியாதபடி பாதுகாத்துட்டான். சித்தார்த் அப்படி செஞ்சதுதான் எனக்கு அவன் மேல் இருந்த சந்தேகத்தை உறுதியாக்கிச்சு என்றான் அகிலன். என்ன காரணத்துக்காக அவன் சம்யுவை கடத்தியிருப்பான் என்று யோசிச்சேன். பணம் காரணம் இல்லை என்று நமக்கு முன்னாலே தெரியும். அன்னிக்கு சொன்ன மாதிரி 4 பேரை தான் டார்கெட் பண்ணியிருப்பான் என்று தோணிச்சு. அதனால் முரளிதரன் பத்தியும் உங்க அப்பா பத்தியும் தகவல் சேகரிச்சேன். அப்போதான் சத்தி ஸ்டேஷனில் முரளிதரன் பேரில் நாதன் கொடுத்திருந்த புகார் பத்தி சொன்னாங்க. உங்கம்மா பேச்சு வாக்கில் அமிதா கிட்ட 18 வருஷமா சத்திக்கு போகலைங்கிறதே வருத்தத்தோட சொன்னாங்க. நான் உங்கப்பாவை சந்தேகப்பட்டதால்தான் உங்கிட்ட இதை முன்னாடியே சொல்ல முடியலை என்றான் அகிலன். குமரவேல் விபத்து கொலையாக இருந்திருக்கலாம் என்று நினைச்சேன். அந்த விபத்து நடந்த சமயத்தில் சத்தியமங்கலத்தில் எஸ்பியாக இருந்த முன்னாள் டிஜிபி திருமாறனை போய் சந்திச்சேன். அவரிடம் இந்த கேஸ் பத்தி டிஸ்கஸ் செஞ்சேன். அவர் கடத்தல்காரங்களுக்கு உதவி செஞ்ச முக்கியமான ஆட்களில் முரளிதரன் இருந்ததை உறுதி செஞ்சார். ஆனால் உங்கப்பாவே அவருக்குத் தெரியலே. எனக்கு உங்கப்பா பணத்துக்காக குமரவேலை கொலை செஞ்சிருப்பார் என்ற சந்தேகம் கடைசி வரை இருந்தது. இன்னும் கேட்டா உங்கப்பாவும் முரளியும் சேர்ந்து குமரவேலை கொலை செஞ்சிருப்பாங்க என்றுதான் நினைச்சேன் என்றான். முரளி அங்கில் ஏதாவது பேசினாரா எனக் கேட்டான் மித்ரன். இதுவரைக்கு எதுவும் பேசலே.
அந்த கேஸை தனியா விசாரிக்க சொல்லி விக்ரமிடம் கொடுத்துட்டாங்க எனச் சொன்ன அகிலன், வசந்தன் அங்கிளையும் விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. கொலையை நேரில் பார்த்தும் அதை மறைச்ச குற்றத்திற்காக அவருக்கும் தண்டனை கிடைக்கலாம் என இழுத்தான் அகிலன். வருத்தமாக தலையசைத்த மித்ரன் திரும்பவும் சென்று சேரில் சோர்வுடன் அமர்ந்தான். இந்த விசாரணையை நீ சனிக்கிழமையே முடிச்சிருக்கலாம். சித்தார்த் இத்தனை நேரம் எங்காவது ஓடி போயிருப்பான் எனச் சொன்னான் மித்ரன். அதெல்லாம் அவனால் போக முடியாது. நான் ஏர்போர்ட்டில் அவனை ஹோல்ட் பண்ண சொல்லிட்டேன் என்றவன், இப்போதான் அவனிடம் பேசினேன். இங்கேதான் கிளம்பி வந்துட்டிருக்கான் எனச் சொன்னான் அகிலன். கான்ஸ்டபிள் சம்யுக்தாவும் வசந்தனும் வந்திருப்பதாக சொல்ல அவர்களை உள்ளே அனுப்ப சொன்னான். வசந்தனுடன் சம்யுக்தா முகத்தில் ஆழ்ந்த யோசனையுடன் உள்ளே வந்தாள். இறுக்கமாக இருந்த அவளது முகத்தை பார்ப்பதற்கே மித்ரனுக்கு கஷ்டமாக இருந்தது. வசந்தனும் எதுவும் பேசாமல் மித்ரனின் அருகே இருந்த சேரில் அமர்ந்தார். சம்யுக்தா அவரருகே இருந்த மற்றொரு சேரில் வந்தமர்ந்தாள். அகிலன் இன்னும் 4 சேர்களைக் கொண்டு வந்து அறையினில் போட சொன்னான். 10 நிமிடம் கடந்த பிறகு சித்தார்த் ரவிகுமாருடனும் நாதனுடனும் உள்ளே வந்தான். ஹாய் அகிலன், ஹாய் மித்ரன் எனச் சொன்னவன் சேரில் அமர்ந்து ஹலோ அங்கிள், ஹலோ யுக்தா என்றான். அனைவரும் அவனை பார்த்து வலிந்து புன்னகைக்கும் சம்யுக்தா அவன் சொன்னதை காதில் வாங்காதவள் போல் இருந்தாள். அவளை நோக்கி தன் புருவத்தை தூக்கி ஒரு பார்வையை விட்டு அகிலனை கேள்வியாக பார்த்தான். சித்தார்த், சம்யுவை நீங்க ஏன் கடத்தினீங்க? உங்களுக்கு அது கிரிமினல் குற்றம் என்று தெரியாதா எனக் கேட்டான். தெரியும் என்றவன், எங்கப்பாவோட கொலைக்கு நியாயம் கிடைக்க அதை செய்ய வேண்டியது அவரோட மகனாகிய என் கடமை என்று நினைச்சேன் என அமர்த்தலாக சொன்னான். இதுக்கு குறைஞ்சது 5லிருந்து 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும் என்று தெரியுமா எனக் கேட்டான். தெரியும் அகிலன். நீங்க கேட்க வேண்டியதைக் கேளுங்க என சொல்லிவிட்டு சம்யுக்தாவை திரும்பி பார்த்தான். அவளோ அகிலனையே பார்த்தபடி இருந்தாள். சம்யுவை ஏன் கடத்தினீங்க எனக் கேட்டான். வசந்தனை வைத்தியர் போட்டோவில் அடையாளம் காண்பிச்ச உடனே அவரை பத்தின அத்தனை விஷயத்தையும் சென்னைக்கு வந்து நானும் ரவிகுமாரும் சேகரிக்க ஆரம்பிச்சோம் என தொடங்கினான். குடும்பத்தோட அவர் மகள் கல்யாணத்துக்கு புடவை எடுக்க கடைக்கு போறதா தகவல் தெரிஞ்சது. நானும் ரவியும் புடவை கடைக்குப் போனோம். வசந்தன் அங்கிள் குடும்பமும் முரளிதரன் குடும்பமும் வந்திருந்தாங்க. அவங்க சந்தோஷமா சிரிச்சு பேசறதைப் பார்த்து எனக்கு சொல்ல முடியாத கோபமும் ஆத்திரமும் வந்தது. எனக்கு குடும்பமே இல்லாம செஞ்சிட்டு இவர் சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கிறார் என்று கோபம் வந்தது. நான் 20 வருஷமாக எங்கப்பா அம்மா இல்லாம அனுபவிச்ச வேதனையை இவரும் தன் பொண்ணை பிரிஞ்சு அனுபவிக்கணும் என்றுதான் யுக்தாவை கடத்தினேன். எப்படியும் யுக்தாவை தேடி இவர் பையனோ வருவாங்க என்று தெரியும். வரலை என்றாலும் எனக்கு அவங்களை எப்படி எங்கிட்ட வர வைக்கணும் என்று தெரியும். எங்கிட்ட இவர் வந்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கப்பா அம்மாவை செஞ்ச கொலைக்கு போலீசில் சரணடைஞ்சாதான் அவங்க பொண்ணை விடுவேன் என்று சொல்லலாம் என்றிருந்தேன். ஏன்னா எங்கிட்டே அவர்தான் அந்த கொலைகளைச் செஞ்சார் என்று சொல்லறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. வைத்தியர் மரத்தின் பின்னாடி இவர் ஒளிஞ்சிட்டிருந்ததைச் சொன்னாலும் கொலை செஞ்சதுக்கு அது எந்த விதத்திலும் ஆதாரம் ஆகாது என்று தெரியும். இவரே குற்றத்தை ஒத்திக்கிட்டு சரண்டேஞ்சாதான் உண்டு என்று தெரியும் என ஆழ்ந்த குரலில் சொன்னான் சித்தார்த். வசந்தன் தான் கொலை செஞ்சார் என்று எப்படி முடிவுக்கு வந்தீங்க எனக் கேட்டான் அகிலன். வசந்தன் தாத்தாவுக்கு நெருக்கமானவரா இருந்திருக்கார். தாத்தா தான் அவருக்கு கல்யாணம் செஞ்சு வைச்சிருக்கார். தொழில் தொடங்கவும் பணம் கொடுத்திருக்கார். அந்த சமயத்தில் அவர் கூட தொழில் தொடங்கின முரளிதரன் நல்லா முன்னேறி இருந்தாலும் இவர் வியாபாரம் நஷ்டத்தில்தான் போயிட்டிருந்தது. 2 குழந்தைங்களோட இவர் கஷ்டப்பட்டதா நாதன் சொன்னார். அதுவுமில்லாம இவர் மட்டும்தான் கொலை நடந்த இடத்தில் இருந்திருக்கார். இவர் கொலை செய்யலை என்றாலோ அதில் எந்த விதத்திலும் சம்பந்தப்படலை என்றாலோ இவர் நடந்த விஷயத்தை தாத்தா கிட்ட சொல்லியிருப்பார். இல்லை போலீசில் சொல்லியிருப்பார். இவர் 2 விஷயத்தையும் செய்யலை. அப்போ யார்கிட்டேயாவது பயமிருந்திருந்தாலும் இந்த 20 வருஷமா அவர் சொல்லாம மறைச்சதே அவர்தான் தப்பு செஞ்சிருக்கார் என்று நினைக்க வைச்சது என்றான்.
அவன் சொன்னதைக் கேட்டதும் வசந்தன் எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டார். புடவை கடையில் இவங்க குடும்பத்தை பார்த்த பிறகு சம்யுக்தாவோட செல்போனை ஹாக் செஞ்சோம். ஆனா மித்ரன் அவளை இங்கேயும் தனியாவே விடலை. நாங்க கடத்தினதுக்கு முதல் நாள் கண்ணம்மாபேட்டைக்கு தனியா வண்டியில் வந்தாள். ஆனா அவளுக்கே தெரியாம 2 போலீஸ்காரங்க அவளை ஷாடோ பண்ணிட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் பியூட்டி பார்லரிலிருந்து வரும்போது வேண்டுமென்றே ஸ்மிருதியை அட்ரஸ் கேட்டு லேட் பண்ண வைச்சு யுக்தாவை கடத்தினோம் என்றான். அப்புறம் எதுக்கு காட்டில் அவளுக்கு அடிபட்ட போது காப்பாத்தி வைத்தியர் வீட்டில் கொண்டு விட்டீங்க எனக் கேட்டான் அகிலன். அவளை கடத்தி அவங்க பாவை போலீசில் சரணடைய வைக்கிறதுதான் என்னோட நோக்கம். அவளை கொல்றது என்னுடைய நோக்கம் இல்லை. அவளுக்கு நல்ல அடிபட்டிருந்ததால் உடனடியாக ட்ரீட்மெண்ட் தரணும் என்றுதான் வைத்தியர் வீட்டில் கொண்டு விட்டேன் என்றான் சித்தார்த். வைத்தியருக்கு நீங்க இவளை கடத்தினது தெரியுமா எனக் கேட்டான் அகிலன். இல்லை, தெரியாது. காட்டில் அடிபட்டு கிடந்தாள் என்றுதான் அவரிடம் சொன்னேன். தாத்தாவுக்கும் நாதன் அங்கிளுக்கும் கூட நான் வசந்தனை சந்தேகப்படுறேன் என்று தெரியாது. ரவிகுமார் போலீசில் மாட்டின பிறகுதான் யுக்தாவை கடத்தின் விஷயத்தை இவங்க கிட்ட சொன்னேன் என்றான். சத்தியமங்கலத்தில் கடத்தி வைச்சிருந்தா ரவிகுமார் மாட்டிப்பான் என்று உனக்கு தெரியாதா என் கேட்டான். தெரியும், ஆனா தன் பெண் அங்கேதான் இருக்கா என்று தெரிஞ்சாலே வசந்தன் அங்கிளுக்கு புரிஞ்சிடும் என்று நினைச்சேன். அதனால்தான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன் என்றான். அப்போ வெற்றிவேல் தாத்தாவோட ஹார்ட் அட்டாக்கும் நாடகமா எனக் கேட்டான். இல்லை, தாத்தாவுக்கு நிஜமாகவேதான் ஹார்ட் அட்டாக் வந்தது. அவர் முரளிதரனை விட வசந்தரைதான் நம்பினார். ஏற்கனவே முரளி கம்பெனியில் பணம் எடுத்ததில் ரொம்ப அப்செட்டா இருந்தார். வசந்தனும் தனக்கு துரோகம் செஞ்சதே அவரால் தாங்கவே முடியலை என அவன் சொல்லும் போதே வசந்தரின் கண்களில் நீர் நிறைந்தது. சம்யு, சித்தார்த் தான் உன்னை கடத்தின அந்த 2வது ஆளா எனக் கேட்டான். சம்யுக்தா எதுவும் சொல்லாமல் இருக்க, சம்யு, சித்தார்த் தான் கருப்பு பாடி கலர் பூசிட்டு கருப்பு லென்ஸ் போட்டிருந்தான். தலைமுடியையும் நீளமா வளர்த்திட்டிருந்தான் என்றான் அகிலன்.